ஒரே நேரத்தில் அந்த 6 பந்தல் கால்களும் கோயிலுக்கு நேராக நடப்படுகின்ற அந்த மிக அழகான காட்சி. நல்லூர் ஆலயம் துவங்கப்பட்டதிலிருந்து எங்களுடைய இப்போ 4 தலைமுறையாக நாங்கள்லாம் குடிச்சு நடைபெற இருக்கின்ற வருடாந்த அந்த மகோற்சவத்தை முன்னிட்டு பந்தல் கால் நடுதல் நிகழ்வுகள் இன்று வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தில் நடைபெற இருக்கின்ற வருடாந்த அந்த மகோற்சவம் 2025ஆம் ஆண்டுக்கான அந்த மகோற்சவத்தை முன்னிட்டு கொடிச்சீலை தைக்க கொடுத்தல் நிகழ்வு மற்றும் பந்தல் கால் நடுதல் நிகழ்வுகள் இன்று நடைபெறப் போகின்றன. அதற்காக மக்கள் எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த தருணம் திருவிழா தொடங்குவதற்காக முன் ஆயத்தமாக நடைபெறப் போகின்றது. இந்த காணொலியில் எவ்வாறு அந்த விடயங்கள் நடைபெற்றுள்ளன, அந்த காளாஞ்சி எவ்வாறு கொடுக்கப்படுகின்றது, அதே மாதிரி பந்தக்கால் எவ்வாறு நடப்படுகின்றது என்பது சம்பந்தமான சகல விடயங்களையும் பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இன்றைய தன்னுடைய சேனலுக்கு வாரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொடிச்சீலை கொண்டு செல்லப்படுவது அந்த பாரம்பரியமான அந்த மாட்டு வண்டிலில் அது தயார் நிலையில் இருக்கின்ற அந்த காட்சி 4 புறவும் அந்த மயிலிறகுகளால் அலங்கரிக்கப்பட்டு மிக அழகாக அந்த மாட்டு வண்டில் காணப்படுகின்றது. பாரம்பரியமான அந்த மாட்டு வண்டிலுக்குரிய அந்த மிடுக்கான காளைகள் கொண்டு வரப்படுகின்ற அந்த காட்சி பார்ப்பதற்கு அந்தளவு மிக உயரமான அந்த காளைகள். பாரம்பரியமான அந்த மாட்டு வண்டில் வழியால் கொண்டு வந்து நிற்கப்படுகின்ற அந்த காட்சி மிக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ள அந்த மாட்டு வண்டில் பந்தற்கால்கள் ஒவ்வொன்றும் கொண்டு வரப்படுகின்ற அந்த காட்சி பந்தல் கால்கள் ஒவ்வொன்றும் கொண்டு வரப்பட்டு
ஒவ்வொரு பந்தல்களாக ஒவ்வொரு பக்கங்களுமாக நடப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரே நேரத்தில் அந்த 6 பந்தல் கால்களும் கோயிலுக்கு நேராக நடப்படுகின்ற அந்த மிக அழகான காட்சி. அடுத்ததாக அந்த கொடிச்சீலை தைப்பதற்காக காளாஞ்சி கொடுப்பதற்காக அந்த மாட்டு வண்டிலில் செல்லப்படுகின்ற அந்த அழகான காட்சியை நாங்கள் பார்க்க முடியும். காளாஞ்சி கொண்டு சென்று கொடுப்பதற்காக வருகின்ற அந்த காட்சி. நல்லூர் வீதியினால் அந்த மாட்டு வண்டி வருகின்ற அந்த அழகான காட்சி.
காளாஞ்சி கொடுப்பதற்காக அந்த திருச்சியிலை தைக்க கொடுப்பதற்காக இந்த வீட்டை நோக்கி நகர்ந்து செல்லப்படுகின்றது. தற்பொழுதும் கூட அந்த பண்பாடானது பேணப்பட்டு வருகின்றது. கொடுப்பதற்காக அந்த வீட்டை நோக்கி நகர்ந்து செல்லப்படுகின்ற அந்த அழகான காட்சி கொடுக்கப்படுகின்ற அந்த காளாஞ்சியை நாங்கள் பார்க்கின்றோம். பாரம்பரியமான முறையிலே அந்த கோயிலுக்கு சென்று அங்கு வழிபாடு செய்து அந்த பின்னர் அந்த கொடிச்சீலை வைப்பதற்கான அந்த காளாஞ்சி குறித்த அந்த பாரம்பரியமான அந்த வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க போகின்ற அடுத்த காட்சியினையும் வந்து நாங்கள் பார்க்கலாம். தற்போது அந்த பருத்துறை வீதியினால் காளாஞ்சி கொடுப்பதற்காக அந்த பாரம்பரியமான மாட்டு வண்டியில் நகர்ந்து செல்கின்ற அந்த அழகான காட்சி. பிரசன்னா குருக்கள் அவர்கள் அந்த காளாஞ்சியை வைத்திருக்கின்றார். கள்ளியங்காட்டு சந்தியை நோக்கி நகர்வழிந்து செல்கின்ற அந்த அழகான காட்சி. காளாஞ்சி கொடுப்பதற்காக அந்த வீட்டை நோக்கி நகர்ந்து வருகின்ற அந்த அழகான காட்சி இப்பாரம்பரியமான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு இந்த உற்சவம் துவங்க போகுதுன்னு சொல்லி இப்போ கொடியேற்றம் என்றதை எங்களுக்கு குருகலையா சொல்லியிருக்கிறார். இன்று அந்த கொடிச்சீலைக்கான சீலையை வாங்கி கீற ஆள்கிட்ட கொண்டு கொடுத்தா அவர் கீறி முதல் நாள் எங்களுக்கு தந்து வீட்டில் வச்சு அடுத்த நாள் நாங்கள் தேரில் கொண்டு போய் நல்லூர் கோயிலில் குருக்கலையாவிடம் ஒப்படைப்போம். வந்து இந்த செங்குந்த மரபினர் தான் இங்கே கொடுத்து வருகின்றோம். நல்லூர் ஆலயம் துவங்கப்பட்டதிலிருந்து எங்களுடைய இப்போ 4 தலைமுறையாக நாங்கள்லாம் கொடுத்து வருகின்றோம். சிவஞான முதலியார் பரம்பரைன்னு தான் கொடுத்து வருகின்றோம். இப்போ அப்பா கொடுத்து இப்போ நான் கொடுக்குறோம். இது நாங்கள் பெரிய பெருமையாக தான் நினைக்கிறோம். இது முருகனுடைய அருள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்னா இந்த பாக்கியம் எல்லாரும் கிடைக்காது. சரி ரோர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிறந்த ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.